பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது, அந்த செய்தி பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட்டு பேஜ் நியூஸ். அப்படியே 2 பக்கம் பேஜ் தள்ளி முனிங்கன்னா மோடி ட்ரம்ப்பு கிட்ட அடிபணிஞ்சிட்டாரு. மோடி நினச்சிருந்தா அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஒருத்தர் அப்படி பேசியிருக்கார். இதுக்கு ரிலேஷன் இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுக்கும் மோடி ட்ரம்ப்பு அடிமையானதுக்கும் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். திமுக மூத்த தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் அவர் தான். இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்ன நினைப்போம்? வார் நடந்துகிட்ருக்கு, அதனால் நமக்கு கச்சா எண்ணெய் வர்றதில் தடைப்பட்டுருக்கு, அதனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அப்படி தான் நம்ம கரெக்டாக ரிலேட் பண்ணுவோம். அதான் ஸ்டோரியாகவும் இருக்குது. ஆனால் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கும்போது இந்த போர்னால நமக்கு பாதிப்பு ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். ஏன்னா ரஷ்யா இந்த பக்கம் நம்ம கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, நமக்கு பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனை இல்லாமல் போயிடுவோம், அதை நம்ம மெயின்டைன் பண்ணிட முடியும். ஆனால் அவங்க கிட்டேருந்து வாங்குறத நிறுத்தினார் மோடி அவர்கள். ஏன் நிறுத்தினார்? அமெரிக்காவில் நம்ம ஊரில் இருக்க பணக்கார முதலைகள் அங்கே ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கு தடை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக மாறிட்டார் மோடி. அதனால தான் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டார். அந்த மாதிரி அவர் நிறுத்தாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். இப்பொழுது எண்ணெயை அவர்கள் அங்கே மத்திய கடல் பகுதியில் உள்ள நாடுகளில் தான் வாங்க வேண்டும். அங்கே போர் நடக்கிறது, கப்பல்கள் வருவது சிரமமாக இருக்கிறது. அதனாலே எண்ணெய் வரத்து குறைந்து விட்டது. ஏன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இவர்கள் நிறுத்தினார்கள்? ஏன் மோடி ட்ரம்ப் சொன்னதை கேட்டு அதை செய்தார் என்றால் அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர்கள், இந்தியாவின் பணக்காரர்கள் அங்கே அமெரிக்காவிலே ஒரு பெரிய ஆலை ஒன்றை நிறுவுவதற்கு முடிவு செய்து அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ட்ரம்ப்புக்கு அடிமையாக மோடி ஆகிவிட்டார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து தான் 1000 ரூபா இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்துடுவோம். மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாரும் 2500 ரூபா வரும் அப்படின்னு ஆவலாக இருந்திருப்பீங்க. ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி 1000 ரூபா தான் வந்திருக்கும். ஆனால் என்னென்னா தாவேகாரங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த நல்ல திட்டங்களை நாங்கள் நிறுத்த போகிறது கிடையாது, அதை அப்படியே ப்ரொசீட் பண்ண போகிறோம், நாங்கள் புதுசாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அந்த டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நம்மளும் தான் எதிர்பார்த்தோம், எல்லாரும் எதிர்பார்த்தது தான், ஆனால் அவங்க ஆரம்பத்திலே அவகாசம் வேணும்னு சொல்லிட்டாங்க, இப்போ 1000 ரூபா போட்டிருக்கிறாங்க, இதுவும் மக்களெல்லாம் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் போட்டிருக்கிறாங்க, அதுபோக மறுசீரமைப்பு பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். நேற்றைய தினமே பல விமர்சனங்கள் இருந்ததையொட்டி இன்றைக்கு உடனடியாக அவர் இந்த 1000 ரூபாயை கொடுப்பதற்கு இன்றைக்கு வழக்கம் போல் நாங்கள் கொடுத்து வந்த 1000 ரூபாயை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் சில சீர்திருத்தங்களை செய்வதாக சொல்லியிருந்தார். என்ன சீர்திருத்தம் செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் கிடைக்கப்பட்டாலும் மக்கள் மீதி இல்லை 1500 ரூபாய் இப்போ தருவீங்க, 2500 சொன்னீங்களே, அதான் அது என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது திமுக அதிமுக பேச்சுவார்த்தை இது நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போவும் பேசுகிறாங்க, ஆதவர்ஜுன் உட்பட குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நாங்கள் டே 1லேயே இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் வெறுமன செய்தியாக தான் பரவிட்டு இருக்கு, பொய் செய்தியாக பரப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே நடக்கலைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பத்திலேயே புறக்கணிச்சிட்டோம், ஆரம்பத்திலே நிராகரிச்சிட்டோம். இது நாங்கள் பண்ணலை அப்படின்றத நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இதை பேசுகிறதுனால மட்டும் என்ன நடந்துட போகுது? இப்படி நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னா எங்கள் கூட்டணி கட்சிகள் ஏன் அங்கே போய் எங்ககிட்ட கேட்டுட்டு ஆதரவு கொடுக்கணும்? அவங்களா போயிருக்கலாமே, இவங்க என்னப்பா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினுக்கிறான்னு கோவமாக போயிட வேண்டியது தானே. ஆனால் எங்ககிட்ட சொல்லிவிட்டு எங்களுடைய ஒப்புதலோட அவங்க போயிட்டு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கான முகாந்திரமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். நாங்கள் அதை செய்யவில்லை என்பதை அப்பொழுதே மறுத்துவிட்டோம். நாங்கள் செய்வதாக இருந்திருந்தால் எங்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் தைரியமாக எங்களை கலந்து ஆலோசிக்காமல் கூட அவர்கள் ஆதரவை தந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும், அது கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், மார்க்சிஸ்ட் கட்சியாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், அந்த எண்ணிக்கை அவருக்கு அந்த போதிய எண்ணிக்கை வர வேண்டும் என்பதற்காக ஆதரவளித்திருக்கிறார்கள். எங்களிடம் கேட்டுத்தான் அதை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்போம் என்றால் அவர்கள் எப்படி அங்கே போய் சேருவார்கள்? எனவே இது ஆதவர்ஜுனாவின் கற்பனைக்கு இது ஒரு அடையாளம், எடுத்துக்காட்டு.